வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2026 மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. இலங்கையை பொறுத்தவரை வரும் நாட்கள் கடுமையான மழைப்பொழிவு இருக்கிறது. இலங்கைக்கு இப்போது மன்னார் வளைகுடாவில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி. இந்த நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு பகுதி தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து வடக்கே செல்லும் பொழுது மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து இந்த நிகழ்வு தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இலங்கையில் வரும் நாட்கள் ஒரு தீவிர மழைப்பொழிவை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வரும் நாட்கள் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மேலும் தலைமன்னார், வவுனியா இந்த இடங்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் பாதிக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் மேற்குள்ள மாவட்டங்களுக்கும் கடுமையான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் அதற்கு ஏற்றவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நாள்தோறும் கனமழை, மிக கனமழை வரை பதிவாகும் என்பதால் நாள்தோறும் மழை இருக்கும் என்பதால் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை இருக்கும் என்பதால் மழைநீர் தேங்கி உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு மழை கிடைத்தாலும் கடலோரங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் இன்று பெரும்பாலான இடங்களில் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் 12 சென்டிமீட்டருக்கு மேல் மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் இன்று பகல் நேரங்களிலும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கும் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கிளிநொச்சி, தலைமன்னார் இந்த இடங்களுக்கும் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் தம்புள்ளை, திரிகோணமலை இந்த இடங்களுக்கும் இன்று மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் புத்தளம், சிலாபம் இந்த இடங்களுக்கும் பரவலான கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நுவரெலியா, அவிச்சவிளை இந்த இடங்களாம் இன்று 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதேவேளையில் பதுளை சுற்று வட்டாரங்கள், கண்டி, ரத்தினபுரி, மேலும் கொழும்பு, நீர்கொழும்பு, மேலும் காலி, கோட்டை, மேலும் அம்மந்தோட்டை, மாத்தரை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதேவேளையில் பதுளை சுற்று வட்டாரங்கள், ரத்தினபுரி சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மட்டக்கிளப்பு, அம்பாறை இந்த இடங்களாம் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பெரும்பாலான இடங்களில் கனமழை, பெரும்பாலான இடங்களில் மிக கனமழை வரை பதிவாக வாய்ப்புள்ளது. இலங்கையை பொறுத்தவரை நாளை மே மாதம் 10ஆம் தேதியும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். பாதிக்கும் மழையாகவே கிடைக்க வாய்ப்பது. அதை வரும் நாட்களை பொறுத்தவரை. மேலும் மே 12ஆம் தேதி பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. அதேவேளையில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கும் தொடர்ச்சியான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. மே 12ஆம் தேதி. மே 13ஆம் தேதி கன முதல் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்கள்லாம் மிக கனமழை வரை பதிவாக வாய்ப்புள்ளது. அதேவேளையில் வவுனியா, மேலும் தலைமன்னார், முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக தொடர்ச்சியாக மழை இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் மேற்கு மாகாணங்களுக்கும் கனமழையாக வாய்ப்புள்ளது. சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு, அம்மந்தோட்டை, ஹாலி, கோட்டை, ரத்தினபுரி, கண்டி இந்த இடங்களுக்கும் பரவலான கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை இரவு நேரங்களில். ஆனால் தொடர்ச்சியான மழை என்பது யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, தலைமன்னார் இந்த இடங்களாம் தொடர்ச்சியான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. மே 13ஆம் தேதி அதிலும் கனமழை, மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 14ஆம் தேதியும் தொடர்ச்சியான மழை இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் கனமழையாக கிடைக்கும் மே 14ஆம் தேதி. ஆனால் மேற்குள்ள மாவட்டங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கொழும்பு, நீர்கொழும்பு, மேலும் கண்டி, ரத்தினபுரி, அம்மந்தோட்டை, ஹாலி, கோட்டை இந்த இடங்களும் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கிழக்கு மாகாணங்கள் திரிகோணமலை, மேலும் மட்டக்கிளப்பு, அம்பாறை, பதுளை சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக வரும் நாட்கள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு யாழ்ப்பாணத்துக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு பாதிக்கும் மழையாக இருந்தாலும் மே 11ஆம் தேதிக்கு பிறகு
யாழ்ப்பாணம் அதாவது வவுனியாவுக்கு தெற்குள்ள வடக்குள்ள மாகாணங்களுக்கு பாதிக்கும் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இலங்கையை பொறுத்தவரை அனைத்து மாகாணங்களுக்குமே பாதிக்கும் மழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு ஏற்றவாறு நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே வேளையில் வரும் நாட்கள் மே 15ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழை தீவிரம் குறையும். மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை இருக்க வாய்ப்புள்ளது. மே 16, 17, 18 தேதியில் மேற்கு மாகாணங்களுக்கு மழை இருக்கும். படிப்படியாக தென்மேற்கு பருவமழையும் படிப்படியாக தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவேளை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு இலங்கையில் பெரிய அளவில் காற்றின் வேகம் இல்லாவிட்டாலும் மே 11ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும். நிகழ்வு யாழ்ப்பாணத்துக்கு மிக நெருக்கமாக வரும்போது அதிகபட்சம் 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மே 12, 13, 14, 15 தேதிகளில் தொடர்ந்து இலங்கையில் பெரும்பாலான இடங்களில் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஆரம்பத்தில் இருந்தாலும் மே 15ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க தொடர்ந்து வரும் நாட்கள் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது. மே 11ஆம் தேதியிலிருந்து குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து நிகழ்வு தமிழகம் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கும். அதேவேளையில் மேற்கே சென்ற பிறகு அரபிக்கடல் சென்ற பிறகு நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் தொடர்ந்து காற்றின் வேகம் சற்று வலுவாகவே இருக்கும் என்பதால் மீனவர்களுக்கு வரும் நாட்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதற்கு முன்னதாக இன்று மே மாதம் 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11, 12, 13, 14, 15ஆம் தேதி வரை இலங்கையில் கடுமையான மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாதிக்கும் மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.